ஸோ இந்த வீடியோ வந்து மார்க் டெஸ்டோட ஸ்கோர் கார்டு தான் வந்து நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். இன்னொரு 25 இல்லை 15 நாள் இருக்கா சாலிடா 15 நாள் அப்படிங்கிறது நான் 5ஆம் தேதி கணக்கு வச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளை வந்து என்ன சொல்றது ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒரு 3 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வந்து நான் போட்டதை வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ அதுல மூலமா வந்து ஒரு சில விஷயங்கள் நானும் சொல்றேன். அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நான் ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டு 15 நாள்ல நான் போட்டது இதெல்லாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஐ கிளர்க் ஆலி போர்டோட மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் நம்பர் 2. இதுல வாங்கின மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 69.60. ஓகே. ஓவராலா வந்து 37,000 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 72. ஸோ இதுல வந்து லோவஸ்ட் மார்க் வந்து இங்கிலீஷ் தான். எவ்வளவுனா 16.25 மார்க் வந்திருக்கு. ஆனா இங்கிலீஷ் செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் வந்து 14 மார்க் வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் 9 நாளுக்கு முன்னாடி அட்டன் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்த மார்க் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு நான் அட்டன் பண்ணது வந்து 3rd மார்க் டெஸ்ட். ஸோ அதை நான் கடைசியில நான் சொல்றேன். ஓகே. இந்த 6, 7 என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் டைம் எக்ஸாம்ல வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி டைமை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது, கொஸ்டின்ஸ் எப்படி சூஸ் பண்றது. ஸோ அதுக்காக தான் வந்து மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு செக்ஷன்ல வீக்கா இருக்கோம், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மார்க் டெஸ்ட்ல இருந்து வெளியில வந்து அதுக்காக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்து உண்மையா நம்ம பண்ணதுக்கு ரிசல்ட் வருதா அப்படிங்கறது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? சும்மா மார்க் டெஸ்ட் போறதுனால மட்டுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகாதுன்னு சொல்லல. பட் அது வந்து ஒரு நல்ல வழியா இல்ல. அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது தப்பா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த 6வது மார்க் டெஸ்ட்ல வந்து வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணேன். ஸோ நான் நினைச்ச மாதிரி நான் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 டு 6 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போடலாம் அப்படிங்கிற பிளான் வச்சிருக்கேன். ஸோ அதுபடி வந்து 6வது மார்க் டெஸ்ட்ல இருந்து 10வது மார்க் டெஸ்ட் வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அட்டன் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17.25 மார்க் வந்திருக்கு. 17.75. ஸோ ஓவரால் அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா 34. ஸோ இந்த 13 மார்க்ல வந்து சாலிடா வந்து 5, 6 வந்து எப்படியே தப்பாயிருது. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த தப்பானதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணதுல 2 நிக்கும். ஸோ அதுல வந்து தப்பாயிருது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து இப்ப நான் மார்க் டெஸ்ட் ஷேர் பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது அட்டன் பண்ணணும் அதுல இந்த ஆர்டரா வந்து நான் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதில் பெர்சன்டேஜ் ஓவரால் வந்து 90. ஏன்னா வந்து கம்மியான பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,400 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து 7வது மார்க் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 அட்டன் பண்ணேன். சாரி 27 37 அட்டன் பண்ணேன். 25 கரெக்ட், 12 தப்பு. ஸோ 12 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் தப்பானது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இப்போ ஒரு 8 தப்பாகி 29 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 27 மார்க் வரும். இந்த 27 அப்படிங்கிறது வந்து 22ல இருந்து 20 என்ன சொல்றது 24 27 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மார்க் தான் சீரியஸா. ஸோ ஒவ்வொரு மார்க்குமே வந்து முக்கியம் தான் மெயின்ஸை பொறுத்தளவு. ஸோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. 92 வந்திருந்தாலும் நமக்கு வந்து அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3,300 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் நான் அட்டன் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கடைசியா அதை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா வந்து எவ்வளவு பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அதுல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா இது ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இல்லையா? அதனால ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படிதான். ஓகே. இது தவிர்த்துட்டு வந்து கைட்லியில நான் ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லைங்க. ஓகே. இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து நான் இங்கிலீஷும் இதுவும் மட்டும் அட்டன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷ் மட்டும். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொஸ்டின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு சரி சும்மா எதுக்கு சப்மிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ வந்து 17.75 மார்க் தான் வாங்கியிருக்கேன் ஜென்ரல் அவேர்னஸ்ல. இது குவான்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் 19 மார்க் 19.25. ஓகே. ஓகே. இது ஒரு பக்கம் இருக்க. ஸோ இது வந்து ஃபுல் செகண்ட் மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல் லென்த். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 அரௌண்ட் 70 தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க் டெஸ்ட் வந்து என்னோட வந்து அந்த 70லயே தான் நிக்குது. அந்த ஸ்கோர் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா 70லயே தான் நிக்குது. அதை வந்து தாண்ட மாட்டேங்குது. அது கீழேயும் போறதில்ல, அதுக்கு தாண்டியும் போறதில்ல. ஸோ என்னன்னு தெரியல.
ஸோ இதுல வந்து அனாலிசிஸ் போயிடுவோம். ஸோ 88% வந்திருக்கு. பட் ஆனா இது வந்து என்ன சொல்றது, 36,000 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ இதுல உடன்பாடு இல்ல. 70 மார்க் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே வந்து ஒரு 85 வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். ஸோ இதுல சப்போஸ் நம்ம வந்து இந்த மார்க்கு இது இல்ல போல. சரி, ஓகே. 85 80 டு 85 மார்க் டெஸ்ட்ல வாங்குறது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். ஸோ கட் ஆஃப் அதனால தான் வந்து 92 அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகே. ஸோ அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா 78 தான் வந்திருக்கு. ஓகே. அதாவது மார்க்கும் ஆகட்டும், அக்யூரசியும் ஆகட்டும், 85 வச்சுக்கிறது வந்து ஒரு பெட்டரான ஒரு 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 நல்ல அட்டெம்ப்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் மார்க் டெஸ்ட் இன்னைக்கு போட்டது வந்து மார்க் டெஸ்ட் நம்பர் 3. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸோ இந்த அக்யூரசி வந்து பாத்தீங்க அப்படின்னா 72 இருக்கு ரெண்டுமே. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு எக்ஸாம்பிள் 72 அப்படிங்கிறது. ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 69.80 ஆல்ரெடி சொன்ன மாதிரி 70லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு மார்க். என்னன்னு தெரியல, என்ஹான்ஸ் பண்ண முடியல. இதுல ஒரு 25,000 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோர்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து 24 வந்திருக்கு. பர்சன்டேஜ் வந்து 93.7. பர்சன்டேஜ் மேட்டர் கிடையாது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு, அக்யூரசி தான். ஓகே. அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. 9 தப்பா இருக்கு ஆனாலும். ஓகே, பண்ணுவோம். இன்னொரு 15 நாள் தான், 15 நாள் இருக்கு, பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ரீசனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 35 தான் வந்திருக்கு. 12ல 7 தப்பா இருக்கு. ஓகே. ஸோ நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, யாராவது நான் வந்து ரீசனிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பாக்குறவங்க எப்படி ரீசனிங்ல வந்து மார்க்கை இம்ப்ரூவ் பண்றது, அதை தாண்டி வந்து அந்த அட்டன் பண்ற ஆர்டர் மட்டும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? மத்தபடி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஆஹ் என்ன சொல்றது, கம்மி நாள் தான் இருக்கு. எல்லாரும் வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு படிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5ஆம் தேதியோட நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கடைசி ஒரு 4 நாள் வந்து ஸ்பீடு அண்ட் ரிவிஷனுக்காக வந்து விட்டுறணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல வந்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது, ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். டாடா, பை பை.